இத தாண்டி அவங்களோட மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிக் ஷாட் ஒருத்தரோட அடிக்கடி ட்ராவல் பண்றாங்க. அவரும் நல்ல ஏஜ்டு பெர்சன் தான். அவரோட ட்ராவல் பண்றாங்க, போறாங்க, வராங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க அங்க ஸ்டே பண்றாங்க. ஒரு காமனா இருக்கு. சம்டைம்ஸ் அவரு இங்க வந்து ஸ்டே பண்றாரு. இந்த மாரிலாம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வந்து பெர்மனன்ட் செக்யூரிட்டி கிடையாது. பெர்மனன்ட் டிரைவர் கிடையாது. வேலைக்கு வரவங்களுமே வந்துட்டு போறவங்க தான். யாருமே கூட இருக்க மாரி யாருமே இல்ல. ரொம்ப பெரிய வீடு. அவ்வளோ பெரிய வீட்ல என் அம்மா தனியா விட்டுருக்காங்கடா, இல்ல அம்மா யாரையுமே அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா ரொம்ப வந்து சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறவங்களுக்கும் கூட யாராச்சும் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, இல்ல அது என் அம்மாவுக்கு ஒத்து வராது. யாருனாலும் வந்து வேலைக்கு வந்தாங்க, போனாங்கன்ட்டு இருக்கணும். செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏதாச்சும் நான் வெளிய போறேன், வரேங்கிற டைம்ல மட்டும் நான் சொல்லிர்றேன். அந்த டைம் மட்டும் அவங்க கேட் திறக்கறதுக்கு இது பண்ண போதும். ரொம்ப ரேரா வந்தா போதும். அ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னது. பட் ஆனா இப்படி ஒருத்தவங்க போறாங்க, வராங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா ஷாக்கிங்கா இருந்துச்சு. இருந்துச்சு. இது அவங்களோட வயச வச்சு வந்து அது அஃபேர் இதுலயுமே எங்கனால ஜட்ஜ் பண்ண முடியல. கொஞ்சம் கூட இது நினைக்கவே முடியல. அஃபேர்ன்னே நாங்க நினைக்கவே இல்ல அது. அம் அதான் நம்ம அஃபேர் சொல்றது தப்பான வார்த்தையான்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவர.